ஓம் குருவே துணை. ஓம் திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. ஓம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிக்கு சரணம். நம சிவாய நம. சிவாய நம. ஓம் மகாவதார் பாபாஜி குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். அதாவது சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது சிறப்பு வாய்ந்த பௌர்ணமி. இதில் சித்தர்கள் நடமாட்டம் உள்ள பௌர்ணமி. இந்த பௌர்ணமியில் நீங்கள் நிச்சயமாக ஏதாவது ஒரு மலை, உங்களுடைய ஊரின் அருகில் இருக்கக்கூடிய மலையில் இருக்கும் கோயில் இருக்கக்கூடிய மலைக்கு போங்க. போயிட்டு நாளைக்கு காலையிலேருந்து ஈவினிங்குள்ளே உங்களால் முடிஞ்ச ஒரு 10 பேர்த்துக்கு அன்னதானம் கொடுங்க. அன்னதானத்தை கொடுத்துட்டு நீங்கள் அந்த மலையில் போய் நீங்கள் அங்கே இரவு தங்குங்கள். அப்படி இரவு நீங்கள் தங்கி உங்களுடைய குறைகளை எல்லாம் சொல்லுங்கள், உங்கள் கஷ்டத்தை எல்லாம் சொல்லுங்கள், உங்கள் வேதனையெல்லாம் சொல்லுங்கள், உங்கள் துன்பத்தையெல்லாம் சொல்லுங்கள். சொல்லிவிட்டு எத்தனையோ தெரிஞ்சு செஞ்சுருப்பேன், தெரியாது செஞ்சுருப்பேன், அத்தனை தவறுகளை நீங்கள் ஏற்றுங்க. உங்கள் குழந்தை போல் இனிமேல் நான் தவறு செய்ய மாட்டேன், நான் நல்லா இருப்பேன், சந்தோஷமாக இருப்பேன், மகிழ்ச்சியாக இருப்பேன், ஆனந்தமாக இருப்பேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் மகாவதார் பாபாஜியோடைய குருவை வேண்டிக்கிங்க. அவருடைய காட்சியை கேளுங்க. அவர் நிச்சயமாக காட்சி கொடுப்பார். தியானத்தில் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் உட்காருங்க. அந்த விடியற்காலை நீங்கள் உட்காந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஆற்றல் உங்களுக்கு அந்த மலை பிரதேசத்துலேருந்து கிடைக்கும். ஏன்னா அந்த காலத்தில் எல்லாருமே சித்தர்கள் மலை பிரதேசத்தில் தான் பயங்கர தவம் பண்ணாங்க. அதனால் நம்ம தெரிஞ்சோ தெரியாதையோ நம்மளுடைய எத்தனையோ குற்றங்கள் இருந்தாலும் அந்த இடத்துக்கு நீங்கள் போயிட்டு இரவு இருந்து நீங்கள் தரிசனம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சித்தருடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு தேவையான எல்லா விதமான சக்திகளும் கிடைக்கும். இதை செஞ்சால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிற விஷயத்தை சாதிக்க முடியும். அதாவது வாழ்க்கையில் எத்தனையோ நம்ம செஞ்சுருப்போங்க, நம்மளாலேயே நம்ம மன்னிக்க முடியாது. அப்படி ஒரு குற்றத்தை கூட நம்ம பண்ணியிருப்போம். பரவாயில்ல, எந்த குற்றம் பண்ணியிருந்தாலும் தெரிஞ்சு பண்ணுற விஷயம் இல்லை, தெரியாமல் நடக்கிறதா. அந்த இடத்துல அது சரின்னு நம்ம செஞ்சிட்டோம், அதுதான். அதனால் தவறு கிடையாது. அந்த தவறுகளை நீங்கள் மறக்கணும். அதனால் நீங்கள் அந்த இடத்துல போய் நினைங்க, நான் செஞ்ச தவறு தப்பு தான், நான் இனிமேல் செய்ய மாட்டேன், நான் இனிமேல் இன்றைக்கி மாதிரி என்றைக்குமே நல்ல மனதோடு நான் வாழ போகிறேன். அதனால் நான் நினைக்கிறதை எல்லாம் சாதிக்கணும், எனக்கு இறைவனுடைய சக்தி கிடைக்கணும், அந்த சிவனுடைய ஆற்றல் கிடைக்கணும், அந்த பேராற்றலோடு நான் வாழணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கிட்டு மகாவதார் பாபாஜி குருவை முதல்ல வேண்டிக்கிங்க. சித்தர்களுக்கும் மேலான சித்தர், போகருடைய மிகப்பெரிய ஒரு சீடர். இவருடைய ஆற்றல் உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா யாருமே மகாவதார் பாபாஜியுடைய சக்தியை சரியாக பார்த்தது கிடையாது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு புரியாது அது எப்படின்னு. நீங்கள் ஒன்றும் வேண்டாம், மகாவதார் பாபாஜியுடைய எண்ணத்தில் மட்டும் நீங்கள் நினச்சி பாருங்கள். அவருடைய ஃபோட்டோ அப்பப்போ உங்களுக்கு காட்சி கிடச்சிட்டே இருக்கும். அதுலேருந்து உங்களுக்கு காட்சி இல்லாமல் இருக்காது. அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த மனிதர் அவர். அது எப்படி எனக்கு கிடைக்கிது அப்படிங்கிறது நீங்களே உங்களுக்கே புரியாது. அந்த மாதிரி ஒரு குழப்பத்தில் நீங்கள் போயிட்டுருப்பீங்க. அவர் அப்பப்போ உங்களுக்கு காட்சி கொடுத்துட்டே இருப்பார். அதுதாங்க கிரியாயத்துடைய ரகசியம். நீங்கள் நினைக்காமையே அவர் காட்சி கொடுத்து உங்களோட வருவார். அவர் சாதாரண ஒரு மனிதனையும் சம்சாரியும் கூட நம்மளை உள்ளே எடுத்துருவார். இந்த யோகம் பிரம்மச்சாரி மட்டும் எடுக்கணுங்கிறது இல்லை. ஒரு சம்சாரி, ஒரு குடும்பஸ்தானவர், ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருந்தாலும் சரி அவங்க எல்லாருமே எடுக்கலாம். இல்லை நான் படித்தேன், எனக்கு படிப்பே வர மாட்டேங்குது, அவங்களும் எடுக்கலாம். இல்லை நான் படித்து வேலை வாங்க முடியல, அவங்க எடுக்கலாம். நீங்கள் எல்லாருமே இதை எடுத்து பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேலை வேணுமா, உங்களுக்கு தொழில் வேணுமா, இல்லை நீங்கள் படிப்பில் நல்லா உயரணுமா, இல்லை திருமணம் ஆகணுமா, இல்லை குழந்தை பாக்கியம் தடையாக இருக்குதா, அது சரியாக கிடைக்கணுமா, இல்லை உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் தீரணுமா, இந்த மாதிரி அடுக்கடுக்காக சொல்லிகிட்டே போகலாம். நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான பிரச்சனைகளையும், நம்மளுடைய உடலில் இருக்கிற அனைத்து விதமான நோய்களும், அதாவது சித்தர்கள் சொல்லுவாங்கள்ல 4448 வகையான நோயின்னு, இந்த 4448 வகையான நோய்களையும் தீர்க்கக்கூடியது இந்த கிரியா யோகம். இந்த கிரியாயத்தை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் மறக்க மாட்டீங்க. நீங்கள் டெய்லியெலாம் எங்கிட்ட வர வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. நாங்கள் கொடுக்குற கிரியா யோகம் முதல் தடவை கொடுக்குறோம், முதல் நிலை, 2ஆம் நிலை கொடுக்குறோம். இந்த 2 நிலையை நீங்கள் எடுத்தாவே உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய மகிழ்ச்சிக்கு போயிடும். என்னை தேட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் உங்கள் இடத்துல நீங்கள் பண்ணிகிட்டு வரலாம்.
இதுதாங்க கிரியா யோகம். நீங்கள் ஒரு சித்தரை தேடி போகிறது, ஒரு குருவை தேடி போகிறது, அடிக்கடி குருவை போய் பார்க்குறது, அப்படிலாம் தேவையே கிடையாது. நீங்கள் இந்த பயிற்சியை கற்றுக்கிட்டு நீங்கள் முறைப்படி டெய்லி நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னாவே உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய பொக்கிஷமாக மாறிடும். அதே மாதிரி நாங்கள் வருஷத்தில் ஒரு தடவை சிவராத்திரிக்கு எல்லாரையும் கூப்பிடுவோம். அந்த சிவபெருமானுடைய யோகத்தில் எல்லாரும் அந்த கிரியா யோகத்தை எடுக்கணுங்கிறதுக்காக வர சொல்லுவோம். அன்று நீங்கள் வந்து இந்த குருவை பார்க்கறதுக்கு வந்தால் போதும். வேறு நாளில் நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது மாதிரி செய்து அந்த மகாவதார் பாபாஜியுடைய மிகப்பெரிய அருளை பெற்று பேரானந்தமாக வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் சாதிக்கலாம். நினச்சதை சொன்ன மாதிரியே செஞ்சு கொடுக்கறது தாங்க கிரியா யோகம். நீங்கள் நினச்சிக்கலாம் தெரியாதுல அப்படி என்ன யோகம் அது அப்படின்னு. கேன்சரையே குணப்படுத்துதுங்க, இதய நோயை குணப்படுத்துது. டாக்டர்ஸ்லாம் இன்றைக்கி வந்து செக் பண்ணி பார்த்து சொல்லிட்டாங்க, ஒரு இதயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணுதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு கேன்சர் செல்கள் வந்து மாறுபடுகின்றது சொல்லிட்டாங்க. ஒரு ரிசர்ச் சென்டரில் நான் என்னை வந்து செக் பண்ணல பார்த்தேன், மூச்சே இல்லாமல் உடம்பே உயிரற்ற தன்மையில் இருந்ததை செக் பண்ணி காமிச்சிட்டாங்க. இவ்வளோ பெரிய ரகசியங்கள் இதுக்குள்ளே இருக்குது. கிரியா யோகம்னா சின்ன யோகம் கிடையாது. நீங்கள் எத்தனையோ யோகத்தை எடுத்துக்கலாம், எத்தனையோ கிளாஸ் போயிருக்கலாம், பல கிளாஸில் நீங்கள் கற்றுக்கிட்டு வந்துருக்கலாம், பெரிய பெரிய சக்தியில் வாங்கியிருக்கலாம், இல்லைன்னு நான் சொல்ல வரல. இந்த யோகத்தை கற்று பாருங்க, அப்புறம் உங்களுக்கு புரியும். என்னப்பா இதில் அவ்வளோ பெரிய ரகசியம் இருக்குதான்னு நீங்கள் நினைப்பீங்க. இருக்குதுங்க. யோகத்திலே உயர்ந்த யோகம்னு சொல்லாத. அப்படிப்பட்ட இந்த இயற்கைக்கும் பிரபஞ்சத்துக்கும் ஒரே ஒரு கனெக்ஷனாக இருக்கக்கூடிய யோகம் தான் கிரியா யோகம். என்ன இந்த எப்போ பார்த்தாலும் கிரியா யோகம் சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி கிடையாதுங்க. அதுக்குள்ளே அமுதமே இருக்குதுங்க. அந்த அமுதத்தை நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா உங்களை போல் ஆள் யாருமே கிடையாது. நீங்கள் பார்க்கறதுக்கு அப்படி தான் இருக்கும். பார்த்தோன்னே வீடியோ டச் பண்ணிட்டு போவீங்க, இல்லைன்னு சொல்லலை. ஒரு நிமிஷம் ஒரு கணப்பொழுது இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், உங்களுக்கு புரியும். உங்கள் வாழ்க்கையில் யாரும் உங்களுக்கு கூட வரமாட்டாங்க. நீங்கள் அனாதை. கடவுள் இறைவன் மட்டும்தாங்க உங்கள் கூட வருவார். அந்த இறைவனை பிடிக்கிறதுக்கு உண்டான ஒரே ஒரு யோகம் கிரியா யோகம் தாங்க. அதை பிடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் பயணங்கள் அப்படியே தொடர்ந்து போகும். எடுத்துலேருந்தே சந்தோஷமாயிருவீங்க, அப்புறம் மகிழ்ச்சியாக இருக்க ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கைகூடி வரும். அப்போ கைகூடி வரும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். அப்போ உங்களுக்குள்ளே எல்லாமே பாசிட்டிவாக மாறுங்க. இந்த இயற்கையும் பிரபஞ்சம் உங்களோட கலந்துக்கும். அப்போ இந்த இயற்கையோடு கலந்து நீங்கள் நினைக்கிறது எல்லாமே இறைவனோட ஆற்றலில் செய்வீங்க. அப்படிப்பட்ட யோகம் இது கிரியா யோகம். நாளைக்கு சித்ரா பௌர்ணமினா நீங்கள் கட்டாயமாக ஒவ்வொருவரும் மலையில் போய் உட்காந்து தியானம் செய்யுங்க. நாளைக்கு காலையில் விடிய காலை செய்யக்கூடியது தீபம் போட்டு பாபாஜி வணங்கி அவருடைய காட்சி காணுங்க. நாளைக்கு இரவு மலையில் உட்காருங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 10 பேருக்கு அன்னதானம் வாங்கி கொடுங்க. இதையெல்லாம் செஞ்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயமும் அற்புதமும் தோணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ சாதிக்க முடியும். என் பெரிய கடன்காரனாக இருக்கிறேன், நான் எப்படி கடனை கட்டி வெளியே வர முடியும் அப்படின்னு நினைக்கலாம். நீங்கள் வேண்டிக்கிங்க, அதுக்கான 1000 வழிகள் பிறக்கும். உங்கள் வாழ்க்கையில் தொழில் செஞ்சு ஏமாந்துட்டேன், நீங்கள் அந்த தொழில் மேலே வந்துடுவீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அத்தனை சாதிக்க முடியுங்க இந்த கிரியா யோகத்தில். இந்த கிரியா யோகம் எடுத்த 1 மணி நேரத்துலேயே உங்களுடைய உடல், உங்களுடைய மனம் எல்லாமே மாறிவிடும். உங்கள் வாழ்க்கை ஒரு பொக்கிஷமாக மாறிடும். இதுதாங்க உண்மை. அற்புதமான தருணமான நேரம் இது. இந்த சித்ரா பௌர்ணமி நீங்கள் ஆரம்பிக்கிறது உங்களுடைய வாழ்க்கையினுடைய கடைசி எல்லை கோடு வரைக்கும் மறக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட அதிசயமும் அற்புதமும் இதில் இருக்குது. அதனால் இன்று நான் சொன்னது போல் நீங்கள் ஒரு மலை பிரதேசத்தில் போய் உட்காந்து இந்த கிரியா யோகத்தை கற்றுக்கொள்ளுங்கள். மிகப்பெரிய மாற்றத்தையும் ஆனந்தமான சந்தோஷத்தையும் அடைஞ்சு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அனைவரும், குடும்பத்தில் அத்தனை பேரும் ஆரோக்கியம் அற்புதம் பெற்று ஆனந்தமாக வாழலாம். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.